மீண்டுமாக இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புஸ்தகங்களில் ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். ஆகினாலே இந்த புத்தகம் மிகவும் விசேஷித்த புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தினுடைய இன்னொரு சிறப்பு, இனி சம்பவிக்க போகிறவைகள், இன்னும் சொல்லப்போனால் சீக்கிரம் சம்பவிக்க போகிறவைகளை இங்கே வெளிப்படுத்தி எழுதப்பட்டதாக இந்த புத்தகத்தின் முதல் வசனமே சொல்லுகிறது. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், காலங்களை நிதானிக்க உங்களால் கூடுமே என்று சொன்னார். காலங்களை நிதானிப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம்தான் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளையும் அந்த நாளிகையையும் ஒருவராலும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடின காலத்தில் அது அவருக்கே மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இன்றளவும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் கர்த்தர் ஒருவருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை, வெளிப்படுத்த போவதும் இல்லை. யாராவது அதை குறித்து இந்த நாளில் கர்த்தர் வருவார் என்று சொன்னால் அதை ஒருபோதும் நம்பக்கூடாது. ஏன்னா அதை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். இந்த விஷயத்தில் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னாக்க, இதுபோல் கிறிஸ்துவின் வருகையின் மேல் எதிர்பார்ப்புள்ளவர்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இதுபோல் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வருவார் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்து எதிர்பார்த்து பின்பு அவர் வரவில்லை என்று ஏமாற்றம் அடைந்தவர்கள், அதன் மூலமாக அவர் வரவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து மடிந்து போனவர்கள், இதுபோலெல்லாம் ஏராளம். உலகத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்கிறது. சில இடத்துல சபைகள் இப்படி அறிவித்து விட்டு அதன் பிறகு அது நடக்கவில்லை என்று அந்த சபைகள் மூடப்பட்ட சம்பவங்களும் கூட உலக சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. அதனால் கவனிக்கணும். அந்த நாளிகையும் ஒரு நாளும் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஆண்டவர் ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனால் அவருடைய வருகையின் காலத்தை நிதானிப்பதற்கு பலவிதமான அடையாளங்களை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். அரசியல் ரீதியான அடையாளங்கள், உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், அதாவது கொள்ளை நோய், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, இப்படி உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் மற்றும் ஜனங்களுக்குள் நடக்கிறதான ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இப்படி பல சம்பவங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை நிதானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு உலகத்திலே நமக்கு நடக்க வைக்கிறார். அது எல்லாமே எழுதப்பட்டது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை ஒருவர் நன்கு அறிந்து கொண்டால், அல்லது கிறிஸ்துவின் வாயின் மூலமாக வெளிப்பட்ட அவருடைய வருகை சம்பந்தமான காரியங்களை ஒருத்தர் புரிந்து கொண்டால், நடக்கிற எந்த சம்பவமுமே நமக்கு அதிர்ச்சியாக இருக்காது, ஆச்சரியத்தை உண்டு பண்ணாது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய், இது உலகத்திற்கே ஒரு அதிர்ச்சி, உலகத்திற்கே ஒரு பெரிய போராட்டம். ஆனால் தேவ பிள்ளைகள் இதை குறித்து அதிர்ச்சி அடையவோ ஆச்சரியப்படவோ அவசியமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் எழுதுனது, நமக்கு அது தெரியும், முன்னாலேயே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அதனால் தெரியும். நமக்கு இது அதிர்ச்சியும் அல்ல, ஆச்சரியமும் அல்ல, இதை குறித்து நமக்கு பயமும் அல்ல, அதே நேரத்தில் பயமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நடக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாய் வாக்கும் கொடுத்திருக்கிறதுனாலே அதை குறித்த பயமும் நமக்கு கிடையாது. அதிர்ச்சியும் இல்லை, ஆச்சரியம் கிடையாது, பயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வழக்கம் போல் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு போய்கொண்டு தான் இருக்கும். சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது காலங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த புத்தகம். சரி, இப்பொழுது இன்றைக்கு அதை சார்ந்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தினத்திலே முதல் அதிகாரத்திலே 7 மற்றும் 8 வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 9வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1:9.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போது இந்த வசனத்தை நான் முதல் நாளையே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போது இதை குறித்து சற்று விரிவாக இன்னும் பல விஷயங்களை சொல்ல போகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் கொடுக்கப்பட்டதான சூழ்நிலை, அப்போஸ்தலர்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 12 அப்போஸ்தலர்களில் 11 பேர் கிறிஸ்துவுக்காக அவருடைய வசனத்து நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இந்த யோவான் அப்போஸ்தலன் ஒருவரை தவிர. இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கும் மரண தண்டனை நியமிக்கப்பட்டது. மரண தண்டனை நியமிக்கப்பட்டு அவரை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையிலே போடப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையிலும் அவரை கொல்ல முடியவில்லை. அதிலும் கூட அவர் வேகாமல் இருந்தார். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே போட்ட பொழுதும் அவர்கள் வெந்து போகாமல் சாம்பலாகாமல் இருந்தார்களோ, அதே போல அதே அற்புதம் தான் இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கும் நடந்திருக்கிறது. அவரை எடுத்து எண்ணெய் கொப்பரையிலே போடும் பொழுதும் அவருக்கு எந்த தீக்காயமும் படவில்லை. அதனால் அவருடைய சரீரம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவில்லை. ஆகையினாலே இவரை கொல்வது முடியாது என்கிற ஒரு நிலைமைக்குள் வந்தார்கள். ஒருவித பயம் பிடித்தது. ஆகையினாலே பேசாமல் இவரை ஜனங்களுக்குள் இராதபடிக்கு இவரை நாடு கடத்தி விடுவது நல்லது என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நல்லா கவனிக்கிறோம். ஆங்கிலேயருடைய அரசாட்சியின் காலத்தில் நம்முடைய தேசத்திலும் கூட இந்த அரசியல் ரீதியான கைது செய்யப்படுகிறவர்கள், அதாவது சுதந்திர போராட்டத்திற்காக போராடுகிறவர்களை சிலரை என்ன செய்வாங்க, ரொம்ப பயங்கரவாதிகளாக கருதுவார்கள். இவர்கள் இருந்தால் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வலுக்கும் என்கிற நிலைமையிலே அவர்களை நாடு கடத்தி விடுவார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பிரச்சனை அதிகமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை நாடு கடத்திடுவாங்க. அதாவது ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஜனங்களை விட்டு அவங்கள வெளியே கொண்டு போய் ஜனங்களுடைய அரவமே இல்லாத இடத்துல அவங்களை கொண்டு போய் சிறைப்படுத்திடுவாங்க. அது நடந்தது. அப்படித்தான் அந்தமான் போன்ற தீவுகளிலே இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடினவர்களை அங்கே அந்தமானிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிறை கட்டப்பட்டு அதில் கொண்டு போய் அரசியல் கைதிகள் அடைக்கப்பட்டு சாகும் வரையில் அவர்கள் அங்கே வைக்கப்பட்ட சரித்திரம் எல்லாம் உண்டு. சரி, அதே போலதான் இங்கே பார்க்கும் பொழுது பத்மு என்ற ஒரு தீவு, பயங்கரமானவர்கள் அல்லது பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆபத்தானவர்கள் என்று குறிக்கப்படுகிறவர்களை நாடு கடத்தி அவர்களை தனிமைப்படுத்துகிறதான ஒரு இடம், அதுதான் பத்மு தீவு. அந்த தீவிலே இந்த யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போய் இறக்கிவிட்டார்கள். காரணம், இந்த மனுஷன் இங்கே இருந்தால் சபைகள் ஸ்திரப்படுத்தப்படுகிறது, இந்த மனுஷன் மூலமாக கிறிஸ்தவம் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவரை நாடு கடத்தி அவரை தனிமைப்படுத்தி பத்மு என்ற தீவிலே ஒரு கைதியாக அவரை அனுப்பிவிடுகிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது யோவானுக்கு கிட்டத்தட்ட 90 வயதிற்கு மேற்பட்டவராக இருந்தார் என்றும் சில குறிப்புகள் உண்டு. யோவான் மரிக்கும் பொழுது அவருக்கு 110 வயது என்பதாகவும் சில குறிப்புகள் உண்டு. அதற்கான நேரடியாய் முழுக்க நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குறிப்புகள் உண்டு, அவ்வளவுதான். அப்போது அந்த காலகட்டத்திலே அவர் கொண்டு போய் அங்கே பத்மு என்ற தீவிலே அவர் கடத்தப்பட்ட நிலைமையில், நாடு கடத்தப்பட்ட நிலைமையிலே, அங்கே தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு அங்கே ஆராதனை செய்வதற்கு சூழ்நிலைகள் கிடையாது, அங்கே சபை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவரை அவர் தொழுது கொண்டு ஆண்டவரோடு இன்னும் நெருங்குவதற்கு அதுவே வாய்ப்பாய் அமைந்து விடுகிறது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோடு கூட செய்வார். இந்த யோவானுக்கு மாத்திரம் கர்த்தர் இப்படி செய்ததற்கு காரணம் என்னன்னா, இது அரசாங்கத்தினுடைய காரியம் அல்ல, இது தேவ திட்டம். இந்த யோவான் மூலமாக
கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி அவர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, கடைசி காலத்தின் சம்பவங்களை ஆண்டவர் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் யோவானை பாதுகாத்து பத்மு தீவிலே அவரை தனிமைப்படுத்தினார். ஒருவேளை அவர் ஜனங்களுக்கு நடுவிலே இருந்து கொண்டிருந்தால் கூட அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைச்சிருக்காது. என்ன, அவர் ஓயாமல் பிரசங்கமே பண்ணிட்டு இருந்திருப்பார், ஓயாமல் ஜனங்களை விசாரிச்சுட்டே இருந்திருப்பார், ஜனங்களுடைய பிரச்சனைகளை டீல் பண்ணிட்டு இருந்திருப்பார், தேவ பிள்ளைகளுக்கான காரியத்தை பண்ணி அவர் பிஸியாக இருந்திருப்பார், ஊழியத்தில் பிஸியாக இருப்பார். இப்போ ஊழியத்தில் ஒரு மனுஷன் ஃபுல்லாக பிஸியாக இருந்தால் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது சற்று கடினம். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் அதில் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஊழியத்திலிருந்து சொல்ல போனால் இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு ரிட்டைன்மெண்ட் கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து இந்த வெளிப்பாடுகளை பெற்று என்றென்றைக்கும் சபைக்கென்று ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த இடத்திலே யோவானை தமது தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி இந்த பத்மு தீவிலே கர்த்தர் கொண்டு வந்து இறக்கி விட்டதை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் கர்த்தர் இந்த இடத்துல யோவானை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வரப்பட்டதான இந்த யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன்கிறார். இங்கே அவருக்கு வெளிப்பாடு இங்கே தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வெளிப்பாடு ஆரம்பிக்கும் போது அவர் ஆவிக்குள்ளான நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த வெளிப்பாட்டை அவர் பெற்றதாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் முதல் நாளாக அந்த நாளிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் குறித்திருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த வெளிப்பாடு இந்த நாளிலும் கூட இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியங்களை நான் சொல்லுகிற நேரத்தில் உங்களுக்கும் ஒரு செய்தியை இன்றைக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது இது ஆண்டவர் கடைசி காலத்தின் சம்பவங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தானியேலுக்கு ஒரு கட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அதனுடைய அடுத்த கட்டம் தான் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தானியேலுக்கு மறைக்கப்பட்டவைகள் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்படி வெளிப்படுத்தப்பட்டதாக எழுதப்பட்டதான இந்த புத்தகமே நமக்கு புரியாமல் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இதை வெளிப்படுத்தின விசேஷம்னு நம்ம சொல்கிறோம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் தானியேலுக்கு ஓரளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அவருக்கு மறைக்கப்பட்டது யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை படிக்கும் போதே நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இதிலிருந்தும் நமக்கு இன்னும் வெளிப்பாடுகள் அவசியமாக இருக்குது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலிருந்தும் அதை அறிந்து கொள்வதற்கான வெளிப்பாடுகளும் நமக்கு அவசியம். அப்போ தான் இதனுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போது இந்த வெளிப்பாடுகள் இன்றைக்கி நான் 3 லெவல் சொன்னேன். தானியேல் 1, யோவான் அப்போஸ்தலன் 1, அடுத்தது அந்த புத்தகத்தை தியானிப்பதற்கு நம்ம மூணாவது லெவல். இப்போ இந்த வெளிப்பாடுகள் எங்கிருந்து வருகிறது, எப்படி கிடைக்கிறது, இதை நான் சொல்லதான், இதை நான் கண்டிப்பாக இதை சொல்லி ஆக வேண்டும். இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் இதை சொல்லுகிறதுனால இதை நம்ம கவனிக்கணும். இந்த இடத்தில் யோவான் தான் எங்கே இருக்கும் பொழுது தனக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைத்தது என்பதை இந்த இடத்துல தன்னை குறித்து எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தை போடுறார். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே மீனிங் இருக்குது, அதாவது ஒரு அவசியம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு பைபிள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது யோவான் இந்த இடத்துல நமக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. உங்கள் சகோதரனும், நமக்கு அவர் பிரதருங்கிறார். உங்கள் சகோதரனும், யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான். அடுத்தது உங்கள் உடன் பங்காளன் என்று சொல்லுகிறார். உங்கள் சகோதரன், உங்கள் உடன் பங்காளன். புரியுதுங்களா? அவர் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். பங்காளனுமாகிய யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இப்போ நல்லா கவனிக்கணும். வெளிப்பாடு, யோவானுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அப்போ தன்னை வெளிப்படுத்துகிறார், நம்மோடு தன்னை சம்பந்தப்படுத்துகிறார். எப்படி சம்பந்தப்படுத்துகிறார்? உங்கள் சகோதரன், உங்கள் பங்காளன். அப்போ இதிலிருந்து பாருங்க, யோவான் அப்போஸ்தலனை ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயிண்டாக நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு, எப்படி ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எவ்வளவு பெரிய ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம அவரை குறித்து நம்ம பிரமிப்போடு பார்க்கலாம். அவர் எவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதையெல்லாம் நம்ம யோசிக்கலாம். கரெக்ட், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த யோவான்
நம்மக்கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு? உங்கள் சகோதரன்கிறார். ரெண்டாவது உங்கள் பங்காளன்கிறார். அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நானும் நீங்களும் ஒன்று தாங்கிறாரு. இதுதான் சொல்ல வர்றாரு. நான் உங்களுக்கு சகோதரன், கிறிஸ்துவின் ஊழியத்திலே நானும் உங்களுக்கு பங்காளன்கிறாரு. பார்ட்னர்ஸ். புரியுதுங்களா? உங்கள் சகோதரனும் நான் தான், உங்களுக்கு ஊழியத்திலே பார்ட்னர்ஸ் நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை பெற்ற யோவான் ஒரு விசேஷித்த பிறவியெல்லாம் கிடையாது. ஏதோ உன்னதமான ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் அவருக்குள், ஏதோ ஒரு ஸ்பெஷலான மனுஷன் அப்படிலாம் கிடையாது. அவர் தன்னை சொல்லும் பொழுது உங்கள் சகோதரன், உங்கள் பங்காளர், உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய பிரதர் அப்படின்ட்டார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஏன் இந்த வார்த்தையை யோவான் எழுதும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை யோவானுக்கு கொடுப்பாரானால், அந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும், அதை குறித்த வெளிப்பாடுகளை உங்கள் சகோதரனா, என் சகோதரனாக இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார்னு சொல்ல வர்றார். புரியுதுங்களா? அப்போது எனக்கு கொடுத்த ஆண்டவர் என் சகோதரராக இருக்கிற உங்களுக்கும் இதை கொடுப்பார். நீங்கள் எனக்கு சகோதரர் தான் அப்படிங்கிறார். அடுத்தது ஊழியத்தில் நீங்கள் எங்களுடைய பார்ட்னர்ஸ், பங்காளன் அப்படிங்கிறார். அப்படின்னு இந்த காரியத்தில் வந்து எனக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்கிறதுங்கிறாரு. இதை ஒரு நற்செய்தியாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்பாடுகள் என்பது எங்கேயோ யாருக்கோ அரிதாய் கொடுக்கப்படுகிற விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வெளிப்பாடுகளை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற முடியும். நம் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இந்த வெளிப்பாடுகள் எப்போ நமக்கு கிடைக்கிறது, இது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதை தான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல நினைக்கிறேன். இது உங்களை உற்சாகப்படுத்த நினைக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே புரியும். கர்த்தர் உங்களுக்கு அதன் ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். அதன் பிறகு நீங்கள் அதை கேட்கும் பொழுது இன்னும் அதிகமாய் ஆழமாய் நீங்கள் அறியவும் முடியும். வெளிப்பாடுகள் என்பது யாவருக்கும் உரியது. குறிப்பாய் சொல்ல போனால் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வெளிப்பாடு சொந்தமானது. கர்த்தரை அறிந்தவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை மறைப்பது இல்லை. ஏற்கனவே நான் 2 நாளைக்கு முன்னால் சொன்னேன், புறம்பே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஓமைகளாக பேசுகிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகள், தனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மறைபொருட்களை விளக்கி கொடுக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். இப்போ இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல போகிறேன். வெளிப்பாடுகள் எப்படி வருகிறது, ஒரு நபருக்கு வெளிப்பாடுகள் எப்படி வருது? ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு போல நம்ம அதுக்கு முன்னாலே இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெளிப்பாடுகள் எப்படி வருகிறது? வெளிப்பாடு இப்போ இந்த யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். அவர் ஆவிக்குள்ளான உடனே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆவிக்குள்ளான உடனே ஒரு எக்கால சத்தம் போல ஒரு பெரிய சத்தம் அவருக்கு கேட்கிறது. அவருடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. மாம்சீக செவியில் அல்ல, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. அதிலே அவர் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தை அவர் கேட்டதாக சொல்லுகிறார். எப்போ நடந்துச்சு? ஆவிக்குள்ளான பொழுது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழும் பொழுது உங்களுக்கு வெளிப்பாடுகள் சகஜமாய் கிடைக்க ஆரம்பிக்கும். அபிஷேகம் பெற்று ஆவிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கைக்குள் நீங்கள் வரும்பொழுது வெளிப்பாடுகள், வேதத்தின் மறைபொருட்கள், வேதத்தின் ரகசியங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். வேதத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் காரியங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய விஷயங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படும். நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறவர், வெளிப்படுத்தி நம்மை நடத்த விரும்புகிறவர். ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் எப்பவுமே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே இது நமக்கு சம்பவிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ திட்டத்தை, பிதாவின் திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். இதற்கு வேதத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, நிறைய வசன ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நான் அதை குறித்து கொஞ்சம் சொல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும்.
ஏன்னா இது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தினுடைய சப்ஜெக்டுக்குள்ளே இது வரலைனாலும் இந்த இடத்தில் யோவான் இதை கொடுக்கறது சொல்கிறதுனால இதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இதில் இருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் இருக்கிற முக்கியமான எதையுமே நான் ஸ்கிப் பண்ண நான் விரும்பவில்லை. முக்கியமாய் காணப்படுகிற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வெளிப்பாடு எப்படி வருகிறது? முதலாவது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது வெளிப்பாடு கிடைத்ததாக யோவான் சொல்லுகிறார். சரி, இதற்கு ஆதாரம் உண்டா? உண்டு. நான் எப்பவுமே சொல்கிறேன், பைபிளில் எல்லாமே ஆதாரம் உண்டு. அதாவது செகண்ட் அதோட பேர் ஒன்று இருக்கும். எந்த ஒரு வசனமும் தனிமையாய் நிற்காது. எல்லா வசனத்திற்கும் இன்னொரு பேர் இருக்கும், அல்லது இன்னொரு ஆதாரம் இருக்கும். அதற்கு சம்மந்தமாய் இன்னொரு காரியம் நிச்சயமாய் பைபிள் இன்னொரு இடத்துல இருக்கும். ஆவிக்குள்ளானதற்கும் வெளிப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாசிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 16, அதுக்கு முன்னால் இருக்கிற 2 வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே திரித்துவத்தை அழகாக பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறார், ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு வந்து அவர் மேல் அப்படி இறங்குகிறார். இறங்கின அடுத்த நிமிஷம் பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா பேசுகிறாரு, ஆவியானவர் இறங்குறாரு. இயேசு கிறிஸ்து பூமியிலே அந்த யோர்தான் நதி கரையிலே நிற்கிறார். திருத்துவம். அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பிதா பேசிட்டார். என்ன பேசுகிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இது பப்ளிக்கில் வந்துச்சு. இந்த வாய்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்து சொல்லி எக்கால சத்தம் போல சத்தம் வந்துச்சுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ஸ் கேட்குது. பிதாவுடைய சத்தம் கம்பீரமாய் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இது எல்லாரும் பப்ளிக் கேட்டாங்க. எல்லாரும் கேட்கக்கூட நடந்த பிறகு இப்போ இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அவர் மேலே இறங்கிட்டாரு. பிதா சாட்சி கொடுத்துட்டாரு. கரை ஏறி வெளியில் வந்துட்டார். வந்த உடனே இப்போ யாருக்குமே கேட்காம இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இன்னொரு வாய்ஸ் கேட்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட வாய்ஸ் இவர் என்னுடைய நேசகுமார் என்பது பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னால் கேட்ட பிதாவின் சத்தம். இப்போது இயேசு கிறிஸ்து கரையேறி வெளியே வந்த உடனே அவருக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸ் என்னென்னா ஆவியானவருடைய வாய்ஸ். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுகிறாரு? நீ நேராக வனாந்தரத்துக்கு நீ கிளம்புட்டார், நீ வனாந்தரத்துக்கு வா கூப்பிட்றாரு. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீ வனாந்தரத்துக்கு வா. எதுக்கு? இயேசு கிறிஸ்து கேட்குறார், எதுக்காக, என்ன விஷயம்? அங்கே நீ 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கணும். எதுக்கு 40 நாள்? அங்கே நீ பிசாசினால் 40 நாள் அளவும் சோதிக்கப்படணும். அதுக்கு பிறகுதான் ஊருக்குள்ளே ஊழியத்தை ஆரம்பிக்கணும். அவர் அபிஷேகம் பெறும் பொழுது ஆவியானவர் அவரை நிரப்பின உடனே அந்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? அபிஷேகம் பெற்றாச்சு, நேராக போய் ஊழியம் செய்யக்கூடாது. அபிஷேகம் பெற்றாச்சு, நீ சோதிக்கப்படணும். 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருந்து சோதிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் ஊரில் ஜனங்களுக்கு போதிக்கணும். அப்புறம் தான் ஊழியம் எல்லாம். இது பாருங்க, இந்த சத்தம் யாருக்குமே தெரியாது. இவர் என்னுடைய நேசகுமாரன்ற கேட்ட சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு, பப்ளிக்கில் வந்துச்சு. ஆனால் நீ வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே 40 நாள் நீ பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு, யாருக்கும் கேட்கல. இந்த சத்தத்தை அவர் கேட்ட உடனே நேராக ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
அதை பேசி அவரை வனாந்தரத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவர் ஆவியானவர். இப்போ இந்த வெளிப்பாடு எப்போ வந்துச்சு? அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சு. புரியுது உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே வெளிப்பாடு வருகிறது. என்றைக்குமே சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அங்கேதான் வெளிப்பாடுகள் ஆரம்பிக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது அவருக்கு வெளிப்பாடு வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்ட உடனே அவருக்கு வனாந்தரத்திற்கு போகும்படியான வெளிப்பாடு அவருக்கு வந்தது. புரியுதுங்களா? அந்த வெளிப்பாடுகள். அப்போ இந்த வெளிப்பாடுகள் என்பது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறதை தவிர வேற எந்த விதத்திலையும் வருகிறது இல்லை. இன்னொரு ஆதார வசனத்தையும் இதற்காக நான் காட்ட விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆவியானவரும் வெளிப்பாடும் அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். யோவான் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அடுத்தது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறாராம். நமக்கு இருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னா, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருப்பதுதான் நமக்கு இருக்கிற பலவீனம். எது சரி, எது தப்பு, எதுக்கு ஜெபிக்கலாம், எதுக்கு ஜெபிக்கக்கூடாது, எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லை, இது தெரியல. தெரியாமல் நம்ம சில நேரத்தில் தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை மாம்சீகத்திலே நாம் ஜெபிக்க, பல நேரத்திலே அதற்கு ஆண்டவரும் வேறு வழி இல்லாமல் பதில் கொடுக்க, அது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக மாறிவிடும். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரா, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக நமக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல் செஞ்சுட்டு அவருடைய வேலை முடியல. வேண்டுதல் செஞ்ச பிறகு பாருங்க, காரியம் நடக்குது. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அவர் எப்படி வேண்டுதல் செஞ்சாரா, நம்மை குறித்த தேவ சித்தத்தை அவருக்கு வெளிப்பாடாக இருக்குது, நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு அது வெளியரங்கமாக இருக்குது. அப்போ ஆவியானவர் நம்முடைய சித்தம் ஒன்றா இருக்க, அதே காரியத்தை குறித்து தேவ சித்தம் வேறு விதமாக இருக்க, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதா நம்முடைய சிந்தையையும் பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையும் பார்க்கிறாரு. பார்த்து ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார், அதுக்கு பதில் கொடுக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை குறித்த எந்த ஒரு விஷயத்தையும் பிதாவின் இடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்க நினைக்கும் பொழுது ஆவியானவர் என்ன காரியத்தை அவர் ஜெபித்தாரோ அதை அவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துல நம்மை குறித்த தேவ சித்தத்தை பார்க்குறாரு. அதே போல பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய விண்ணப்பத்தை பார்த்து பதில் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது? அது தேவ சித்தமாக இருக்குது. அவர் பிதாவின் இடத்துல வெளிப்பாடு, நம்மை குறித்த ஒரு காரியத்தை குறித்து அவர் வெளிப்பாடு பெற்று ஜெபித்தபடினாலே அந்த வெளிப்பாட்டின்படி அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெப நேரத்திலே நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். எப்படி அந்த காரியத்தை குறித்து நமக்கு ஒரு அவர் நம்மை அறியாமலே அந்த காரியத்துக்கு ஜெபிக்க வைக்கிறார். அடுத்து நமக்கு அதில் ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்தை ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி கொண்டு போயிட்டாருன்னு நமக்கு என்ன அடையாளம்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
புரிதலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறையும் பொழுதெல்லாம் உடனே நீங்கள் புரியணும், நீங்கள் வெளிப்பாடுகளை எதிர்பார்க்கலாம். ஆவியானவரால் நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை என்றைக்குமே எதுவுமே அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்காது. எந்தெந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறதோ அந்தந்த விஷயங்களை குறித்த வெளிப்பாடுகளை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். சொல்லப்போனால் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னொரு நபர் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு அவர்களே ஒரு தீர்க்கதரிசி. அவர்களுக்கு வேதத்தை திறந்தால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஜெபிக்க உட்கார்ந்தால் ஆவியானவர் பேசுவார். வேதத்தை திறந்தால் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவார். உள்ளான இருதயத்தில் ஆவியின் நம்முடைய சிந்தையோடு நம்முடைய ஆவியோடு அவர் தொடர்பு கொண்டு மெல்லிய சத்தத்தோடு அவர் பேசுவார். இப்படி பல விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே நிறைந்து வாழ பழகி கொள்ளுங்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்திலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கைக்குள் நீங்கள் வந்துடுங்க. அப்படி நீங்கள் வந்து விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு மறைக்கப்பட்டது எதுவும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் நடத்துவார். எந்த தவறும் உங்க வாழ்க்கையில சம்பவிக்காது. தெளிவாக நீங்கள் முடிவெடுப்பீங்க, தெளிவாய் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அது தேவ திட்டமாக இருக்கும். அதில் எந்த குழப்பமும் இருக்காது. அந்த காரியங்கள் சரியாய் போய் நடைபெறும். எதுவுமே தடையாய் நிற்காது. வெளிப்பாடுகள் அவசியம். ஏன்னா நம்முடைய இருதயத்திற்கும் ஆண்டவருடைய இருதயத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்கும் ஆண்டவருடைய இருதயத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு பிறகு வருகிற சப்ஜெக்டில் நீங்கள் ஏன்னா நான் ஒரு இடத்துல டச் பண்ணேன்னா உங்களுக்கு பாதியில் விட வேண்டியிருக்கும். நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் இந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது அவரால் அதை கிரகித்து கொள்ளவே முடியல. புரிதல் அவரை கிரகித்து கொள்ளவே முடியல. முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில் நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல விழுந்தேன்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எழுப்புறார். என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவை பார்த்த யோவான் அந்த 3.5 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த அந்த நாட்களிலே என்னைக்காவது இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே செத்தவனை போல விழுந்தாரா? விழவே கிடையாது. சொல்ல போனால் மற்ற 11 சீஷர்களை விட யோவான் அப்போஸ்தலன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு க்ளோஸாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் என்று யோவானை தான் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மார்பிலேயே சாய்ந்திருந்தார். அவர் மேலேயே சாஞ்சிட்டார்ன்றது யோவான் ஒருத்தர் இருக்கிறான், வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு அப்படியே ஒரு மிங்கிளாய் இருந்தவர். சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு ரொம்ப தன் வாழ்க்கையில் அவர் இடமே கொடுத்துருக்கிறார். தன் மேலேயே சாஞ்சிக்கிறது இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்துருக்கிறான்னு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்துவோடு க்ளோஸாக இருந்திருக்கிறார். யோவான் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம், அவருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யோவான் எழுதின ஒரு நிருபம், முதல் நிருபத்தில் முதல் வசனத்தை நாங்கள் சொல்லணும் பாருங்கள், வாசிக்கிற பாருங்கள். அப்போ தான் அவருடைய க்ளோஸ்னஸ் உங்களுக்கு இன்னும் தெரியும். சுவிசேஷம் அல்ல, நிருபம், முதல் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு இவரு? இயேசு கிறிஸ்துவ தான் இப்படிலாம் பேசுறாரு. இயேசுன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பதில் இத்தனை வார்த்தை யூஸ் பண்றாரு. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் யாரு? இயேசு கிறிஸ்து. நாங்கள் கேட்டதும், எங்களோட பேசினார். நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் கண்ணால் பார்த்தோம் இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் நல்லா உத்து அவருடைய காரியங்கள் எல்லாம் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற, எங்கள் கையிலேயே அவரை தொட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை. அவர் தான் அந்த ஜீவ வார்த்தை. அவரை பற்றி தான் எழுதுறேன்னு சொல்லி நிருபத்தை எழுதுறாரு. அப்போ எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறார் பாருங்க. பார்த்தேங்கிறாரு, தொட்டேங்கிறாரு, நோக்கி பார்த்தேங்கிறாரு, ஆதி முதல் இருந்ததுங்கிறாரு, ஜீவ வார்த்தைங்கிறாரு. இவ்வளவு க்ளோஸாக இருந்தவர் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை பார்த்த உடனே செத்தவனை போல விழுதுங்கிறார். அப்போ தெரியுது அவங்களுக்கு நம்முடைய சிந்தனையில் இருக்கிற காரியமும் ஆண்டவருடைய காரியமும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
இந்த யோவானுக்கு மகிமை பொருந்தின இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதே முடியல, அவரால் தாங்க முடியல. இப்படிப்பட்டவரா இயேசுன்றது அவரால் அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ மகிமை உள்ளவர். சகலத்திலையும் அவர் முழு தெய்வீகத்தை பார்க்கும்போது அந்த தெய்வீகத்திற்கு முன்பாக அவர் மேல் இருக்கிற அந்த மகிமை, அந்த அபிஷேகத்துக்கு முன்னால் அவரால் நிற்க முடியல. மனுஷீகத்தில் இவரால் நிற்கவே முடியல. கீழே செத்தவரை போல அவர் காலில் விழுகிறார். இதுதான் ஆவிக்குரிய உலகத்திற்கும் மாம்சீக உலகத்திற்கு உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. அப்போ இந்த வேறுபாட்டை இணைக்கிறது எது தெரியுங்களா? இந்த இடைவெளி இணைக்கிறது தெரியுமா? வெளிப்பாடு. கர்த்தருடைய மிகப்பெரிய தெய்வீகத்திற்கும் மனுஷீகத்திற்கும் உள்ள மிகப்பெரிய இடைவெளி, அந்த இடைவெளியை இணைக்கிற பாலம் தான் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் மூலமாக எல்லாத்தையும் நம்ம அறிய முடியும். அதைத்தான் சொல்ல வர. உங்கள் சகோதரனாகி எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது உண்டானால் என் சகோதரனாக இருக்கிற உங்களுக்கும் வெளிப்பாடு உண்டு. எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது உண்டானால் ஊழியத்தில் என் பங்காளராக இருக்கிற உங்களுக்கும் இந்த வெளிப்பாடு உண்டுங்கிறார். எப்போ? ஆவிக்குள்ளாகும் பொழுது. புரியுதுங்களா? அபிஷேகம் பெறுங்க. இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் அபிஷேகம் பெறுங்க. அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைஞ்சு வாழ பழகுங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளிப்பாடுகள் உங்களுக்கு சகஜமாக இருக்கும். இந்த கடைசி காலத்திலே வெளிப்பாடு இல்லாமல் வாழ்கிறவர்கள் தடம் மாறி போவார்கள். இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு தடம் மாறி போவார்கள். ஏன்னா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கள்ள உபதேசங்களும் போலியான அற்புதங்களும் வேத வசனத்திற்கு புறமான அதிசயங்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்ற பெயரிலே வேதத்தை கையில் எடுத்திருக்கிறவர்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான், வசனத்தை சரியாய் விளங்கி கொள்ளுகிற வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். நான் எத்தனையோ ஊழியரிடத்தில் பழகுகிறேன், எவ்வளோ பேர்கிட்ட பழகுறேன், பார்க்குறேன். அவங்களோட சிலர்கிட்ட க்ளோஸாக பழகுறேன், சிலர் அவருடைய காரியங்களை ஒத்து கவனிக்கிறேன். எவ்வளவு தவறான காரியங்களை அறியாமல், அவங்க தெரிஞ்சு செய்கிறான்னு சொல்ல முடியாது, அறியாமல் தவறான காரியங்களை போதிக்கிறார்கள் என்பதை நிறைய பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, உண்மையாகவே ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லை, மனுஷீகத்தில் அப்படியே யோசித்து பிரசங்கிக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய இடரல்களை எத்தனை சபைகளில் ஏற்படுத்துகிறது என்பது எனக்கு தான் தெரியும். மனுஷீகத்தில் ஒரு வசனத்தை அப்படியே படித்து மனுஷ அறிவினால் அதை போதித்து எத்தனை நபர்கள் அதனால் இடறி போகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். பலர் என்னிடத்தில் அதை குறித்து கேள்விகளை கேட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு தெளிவடைகிறார்கள். இப்படிலாம் சொல்லப்படுதே என்று சொல்லி அதிலிருந்து தெளிவடைகிறார்கள். அதை பார்க்கும்போது எவ்வளோ பேர் இதனால் குழம்பி போகிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அதனாலே தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆவியானவரால், ஏன்னா வேத வசனம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது, அந்த ஆவியானவரால் நிறைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வசனத்தை குறித்த உண்மையான வெளிப்பாடு கிடைக்கும். யாரும் உங்களை மிஸ்கைட் பண்ண முடியாது, உங்களை தவறான பாதையை நடத்திவிட முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சப்ஜெக்டுக்காக நான் சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம அந்த வெளிப்பாட்டிலே வருகிற இயேசு கிறிஸ்துவையெல்லாம் நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார் என்பதற்கு இன்னும் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தால்தான் வெளிப்பாடு என்பதற்கு ஆதாரமாக இன்னும் சில விஷயத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்கள். 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்குது, பைபிள் ஏற்கனவே எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியலையா, காதுனால் கேட்க முடியல, இருதயத்தில் கூட தோணவே மாட்டேங்குது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். புரிஞ்சுதா உங்களுக்கு? நமக்கோ தேவன்
அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் தான் வெளிப்பாடு கொடுக்கிறவர். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய ஆழங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷ ஆவியில் இருக்கிறது மனுஷனுக்கு தெரியும். அப்போ தேவ ஆவியை நம்ம பெற்றிருந்தால் மட்டும்தான், அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் மட்டும்தான், அந்த ஆவியானவருடைய குரலை கேட்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடையவைகளை, அந்த ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். உங்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் விசேஷமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், தேவ திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. அதை ஆவியானவருடைய உதவியினால தான் உங்களுக்கு அறிய முடியுமே தவிர, இல்லாத பட்சத்தில் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். அதான் சொல்ல வர்றார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி, மனுஷன் ஞானத்தில் நாங்கள் பேசுறது இல்லை, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதான் கனெக்ட் பண்ணி காட்டுறது. இதெல்லாம் செய்யறது யாரு? பரிசுத்த ஆவியானவர், வெளிப்படுத்துகிறவர். இதை கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ண கரெக்டாக இருக்கணும் கனெக்ட் பண்ணி காட்டுறவர். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏதாவது ஒன்றோடு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி, இதனால தான் உங்கள் லைஃப்பில் இது நடந்துச்சு, கனெக்ட் பண்ணி காட்டுற. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும், சில போராட்டத்தை நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னால் சந்திச்சிருப்பீங்க, சில விஷயத்தில் நீங்களே சில தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த தப்புனால நீங்கள் சில காரியத்தை இழப்படைஞ்சிருப்பீங்க. ஒரு பெரிய தப்பு உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், அந்த தப்பை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த காரியத்தை கர்த்தர் சொல்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சில விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சில காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சில விஷயத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த இழப்புக்கு காரணம் சில தவறுகள் நடந்துச்சு. அந்த தவறுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில காரியங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தவறுக்கு நீங்களே காரணம் என்பதை உங்கள் மனசாட்சிக்கே தெரியுது. நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த விளைவு வந்துச்சு, அதனால தான் பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் இந்த இழப்பு வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்படி தெரியும் பொழுது உங்களை குறித்தே நீங்கள் நொந்து கொள்ளுகிறீர்கள், உங்களை குறித்தே நீங்கள் போராடுகிறீர்கள். நம்ம ஏன் இப்படி அவசரப்பட்டு இந்த தப்பு பண்ணி இவ்வளவு பெரிய இழப்பை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிறேன்னு உங்களை குறித்தே நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் நொந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்திலே உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த தவறு செய்ததுனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்தை நீங்கள் இழந்தது உண்மைதான், சில காரியத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போனது உண்மைதான். ஆனாலும் கூட அதற்கு மாற்றாக ஆண்டவர் அதை விட ஒரு பெரிய தேவ திட்டத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் சில சின்ன விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு இழக்க பண்ணி சில பெரிய காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் தான் அந்த தவறான காரியங்கள், அந்த வேதனையான காரியங்கள், அந்த பிரச்சனையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சார். நல்ல கவனிங்க. நீங்கள் தொடர்ந்து ஆவியானவரை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற விசேஷமான ஒன்று இருக்கிறது. அது நீங்கள் இழந்ததை போலல்ல, அதை பார்க்கல விசேஷமான ஒன்று இருக்கிறது. அது நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு விசேஷமான ஒன்று இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இப்பொழுது உங்கள் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சோர்ந்து போறீங்க, அதனால தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பல நேரத்தில் நினைச்ச உங்களை நீங்களே நொந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் ஒன்று சொல்றேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். உங்களுக்கென்று நீங்கள் ஏன் அந்த தவறு நடந்துச்சு, ஏன் அந்த சில இழப்புகள் நடந்துச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை விட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அதை நீங்கள் சீக்கிரம் சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் அதை செய்வார்.
பாருங்க, அதை கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடுகிறார். ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாத பட்சத்தினாலே தான் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிட்ட சம்பவங்கள், சில பிரச்சனைகள், அதை நினைச்சு நம்ம நொந்து கொள்ளுகிறோம், போராடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை தடுமாற்றம், ஏன் இவ்வளவு பிரச்சனை சொல்லி நம்மளை நொந்து கொள்கிறோம், எங்க தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறோம். பல நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்க, அதில் தவறு கிடையாது. ஆனால் சில தப்பு நடக்குது, ஏன் உங்களுக்கு தெரியல. ஆனாலும் சொல்லுகிறேன், தேவன் சில தவறுகளை உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்தில் அனுமதித்தாலும் பிற்காலத்திலே அதை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தேவ திட்டம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அதெல்லாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரியும். அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கவனமாய் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவன் தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அவரோ, நம் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய ஆவியானவர் மூலமாய் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் யோவானுக்கு நடந்தது, அதுதான் நமக்கும் நடக்கிறது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். தம்முடைய பிள்ளைகளோடு காரியங்களை பகிர்ந்து கொள்வது கர்த்தருக்கு பிரியமான விஷயம். ஓ ஜீசஸ், தான் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு, தன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். தன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் தன்னோடு நெருங்கி வருகிறவரோடு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கார். அதற்கென்று தமது பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். நம்பத்தக்கவர்களை கர்த்தர் தேடுறார். நம்பிக்கையுள்ளவர்கள், நம்பத்தக்கவர்கள், தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள், அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் தேடுறார். அவங்களோடு கர்த்தர் தன் இருதயத்தை திறக்க விரும்புகிறார். தன் இருதயத்தை திறந்து ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். தன் இருதயத்தை திறந்து அவர்களோடு மனம் விட்டு பேச, அவர்களை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறங்க. அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரால் நிறைந்து வாழ பழகுங்கள். ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவருடைய குரல் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளிலும் பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் ஆவியானவர் உங்களோடு தொடர்பு கொள்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு பல விஷயங்களை ஆவியானவர் நேரடியாய் பேசி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்டது ஒரு சாதாரண ஸ்டடி கிடையாது. ஆவியானவருடைய சத்தம் இது. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையோடு நேரடியாய் சில விஷயங்களை நேரடியாய் தொடர்பு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்த விரும்புகிறார். விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். கடந்ததை நினைக்காதீங்க, பழசை யோசிக்காதீங்க, நடந்து முடிந்துவிட்ட பல பிரச்சனைகளை யோசிக்காதீங்க. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு முழுவதுமாய் உங்களை விட்டு கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேச நினைக்கிறார். நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் பல மடங்கு அதிகமாய் உங்களுக்கு திருப்ப கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இழந்தது கொஞ்சம், ஆனால் நீங்கள் சுதந்திரிக்க போகிறது அதிகம். உங்கள் வாழ்க்கையிலே சில காரியத்தை நீங்கள் இதற்கு முன்பதாக இழந்தது கொஞ்சம், நீங்கள் இனி அதை சுதந்திரிக்க போகிறது அதை விட அதிகமானது. அதிகமானதை சுதந்திரிப்பீர்கள். ஆண்டவர் அதை செய்கின்றார். கர்த்தரே அதை உங்களுக்கு செய்கிறார். கர்த்தர் நிச்சயம் அதை உங்களுக்கு செய்கின்றார். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி தொடர்ந்து பல விஷயங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இன்றைக்கே ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.